வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனின்ற 5 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல செவ்வாய் 3ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு நீச்சமாக பயிற்சி ஆகிறார். கடகராசியில செவ்வாய் பயிற்சியாகி நீசம் அடைகிறார். அடுத்து 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறார். மேஷ ராசியில அந்த சூரியனாகப்பட்டவர் உச்சம் பெறார். இதுதான் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்ற போது, எல்லா கிரகங்களும் கேது, ராகு கேதுவனுடைய அடைவுல தான் இருக்கு. அதனால இந்த கொஞ்சம் முயற்சிகள்ல ஒரு ட்ரபிள்ஸ் இருக்கும். பட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரபிள்ஸா தான் இருக்கும். நீங்க ஒரு வளர்ச்சியை அடையும் போது அந்த வளர்ச்சியில ஒரு தங்கு தடைகள் இல்லாம உங்களால அந்த வளர்ச்சியை அடையவே முடியாது. அதை மாத்திரம் நீங்க பேசிக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி என்பர்கள். எங்களுக்கு மட்டும் ஏன் மேடம் அப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசியே பாத்தீங்கன்னா வில்லம்பு தான். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் நீங்க அதிகப்படியான ஒரு உச்சத்தை அடைய முடியும். அந்த உச்சத்தை அடைவதற்குண்டான முதல் படிதான் இந்த ஏப்ரல் மாதம். அந்த முதல் படியை கொடுக்கக்கூடியவரே அந்த சூரியன் உச்சத்துல இருக்கும் போதுதான். ஏன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த முதல் படி, வெற்றி படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தாயார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அம்மா அப்பாவே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சில பேர் அம்மா அப்பாவையை இழந்து இருந்திருப்பாங்க. தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா தன்னுடைய பெற்றோர்கள் மீதுதான் இருப்பாங்க. ஆனா அந்த பாசத்தை கூட வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நடைப்பிணமாக தான். நமக்குன்னு அம்மா அப்பா இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்களே. ஆனாலும் அம்மா அப்பா இருக்கும் போது அவர்களுடைய இழப்பு தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். அம்மா அப்பா இருக்கும் போதுதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெற்றோர்கள் இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் தானே, நம்ம எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லயே இருந்திருப்பீங்க. அவர்களுடைய இழப்பு உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதி சரித்திரத்தையே முடிச்ச அளவுக்கு அந்த மனமாகப்பட்டது வெறுமையாக ஆயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் பெற்றோர்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் நேசத்தையும் உடையவர்கள். அவர்களின் இழப்பு இவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு 6 மாதமாக வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். எதற்கெடுத்தாலும் அவர்களை நினைத்து ஒரு வருந்துவது, அது அவர்களை நினைத்து ஒரு மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த ஏப்ரல் மாதம் தான். நீங்க அவர்களை நினைத்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுனீங்கனாலே போறோம். அதற்குண்டான ஒரு அந்த பலன்கள் உங்களுக்கு கைமேல் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க செய்த உழைப்பாகப்பட்டது அப்படியே ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு தருணம். ஒரு கடின உழைப்புங்க. உங்களை மாதிரி யாருமே போட மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் மாதிரி. அந்த அளவுக்கு கடின உழைப்பு கடந்த 2 வருடங்களாக போட்டுட்டு வரீங்க. ஆனாலும் ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமை அந்த வாழ்க்கையில, ஒரு கடன் பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள், எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத, நீங்க அந்த பிரச்சனையில ஈடுபட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களைதான் துரத்தி வரும். அந்த அளவிற்கு தேவையில்லாத, நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல வருமானம் கிடைக்க போகுது. அந்த வருமானத்தின் மூலமாக சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துல அந்த
செவ்வாய் நீச்சம் பெறாரு. அதனால என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியில போகும்போது எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வழக்குகள், நோய் தீவிரங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துக்கள், தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு வெளியில போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு கார்ல போறீங்க, இல்ல வெளியில எங்கேயாவது நண்பர்களோட போறீங்க, அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். திடீர் விபத்துகள் ஏற்பட்டு அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான தீவிர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம், அதற்காக பணங்களை செலவழிப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல நீச்சம் பெறதுனால எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தீவிரம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார். அதனால அந்த நோய் தீவிரம் இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல. ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகி அந்த திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க, பிரிந்தவங்க, இன்னும் 2 பேரும் ஒண்ணு சேரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வெகுவாக எளிதாக பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம். குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும். அவங்க எங்கேயாவது போய் தேவையில்லாத வழக்குகளை எடுத்துட்டு வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல தேவையில்லாத போலீஸ் கேஸ் வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அது அவங்க மூலமாக சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்க மூலமாக அந்த ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள், சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க, அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே விலகுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். இதெல்லாம் இந்த குழந்தைகள் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு, தனுசு ராசி பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெரிய அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் வருமா, ஏதாவது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு எங்க அக்காவோ எங்க அண்ணனோ எங்களுக்கு பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த பெரிய சகோதர சகோதரிகளிடம் ஒரு வாக்குவார்த்தை, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை மூலமா தான் அந்த பூர்வீக சொத்து வருவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். இதனால ஒரு தேவையில்லாத மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் பூர்வீக சொத்துல பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் கிடையாது. அந்த லாபங்கள் வந்தாலுமே அப்படியே அது விரயமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால பூர்வீக சொத்துல பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, அது நிலைச்சிருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு உண்டான ஒரு தருணம், அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை தேடி ஒரு உயர்ந்த பதவிகள், உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பல தொழில்களை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு முதல் மாதமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய இழந்துட்டு வந்திருக்கிறீங்க, அடுத்து என்ன செய்யலாம்னு அந்த யோசனைகள்லயே பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் சில இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஒரு தருணம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல மீடியால இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்க பிரபலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரை மாத்திரம் எடுத்துட்டே நீங்க நடிச்சுட்டே வருவீங்க, மீடியா சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க விரும்பின கேரக்டரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான
ஒரு டைமா தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, புதன் இந்த மாதிரியான 5 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான், அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்துல அந்த கேது பகவான். இதுதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயாகப்பட்டவர் மாதத்தின் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியே அந்த உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சியாகப்பட்டது நீசமாகிறார். அதாவது கடகராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார், வலுவிழந்து பயிற்சி ஆகிறார். தன்னுடைய தொழில் ஸ்தானத்துல, கர்மஸ்தானத்துல அந்த வலுவிழந்து பயிற்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அடுத்து சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த உச்சம் பெறும்போது சூரியன் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார். உச்சம் பெறும்போது 7ஆம் இடமான அந்த களத்திர ஸ்தானத்துல உச்சம் பெறார். அதனால இந்த காலகட்டம் அந்த களத்திரம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கூடி வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த களத்திரம் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய கணவன் மனைவி மூலமாக ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துலயே சூரியன் இருக்கிறாரு, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துலயே சூரியன் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள், உங்களுடைய பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. 7ஆம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு களத்திரம் மூலமாக சில பேருக்கு பெரிய பெரிய நன்மைகளும் கிடைக்கும். களத்திரம் மூலமாக சில பேருக்கு அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு தருணமும் வரும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா, அவங்க சொன்னதான் கேட்கணும். நீங்க அவங்களுக்கு கொடுத்து வச்ச கீ மாதிரி தான். நீங்க அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ, உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், அங்க வேலைக்கு போங்க, இங்க வேலையை விடுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெறும்போது இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில சிக்கல்கள், ஏதோ ஒரு வேலை கிடைக்குது ஆனா அதை சேர முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர்ந்தாலும் அந்த வேலையில ஒரு நிம்மதியின்மை, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு 2 வருஷமா இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கு மேடம், இதுக்கு நிவர்த்தியே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி இருக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு 5 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியான அந்த மாற்று அமைப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய நோய்களின் தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சஞ்சரிக்கிறதுனால, அடுத்து பரிவர்த்தனையாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அந்த நோய்களின் தீவிரம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஆர்கன்ஸ் உறுப்பு மாற்று சிகிச்சை எல்லாம், அதாவது அறுவை சிகிச்சை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் கொண்டு சேர்ப்பீங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா இருக்கும்போது எனக்கு மயக்கமோ இல்ல எனக்கு ஏதோ ஒரு நடுக்கமோ வருதுன்னா அது ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியா இருக்கும், இல்ல நான் காலையில சாப்பிடாத விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்ட அந்த
விஷயங்கள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதுக்காக சில பேர் என்ன நினைப்பாங்க, உடனே கால் பண்ணுவாங்க, மேடம் எங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்னைக்குமே உயிருக்கு ஆபத்தை தராது, மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி சில சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீங்க எது நாள் வரைக்கும் மெடிக்கல் பாலிசியே போட்டிருக்க மாட்டீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸே போட்டிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு கால பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க மெடிக்கலுக்குன்னு செலவழிக்கக்கூடிய ஒரு தருணம். 5 லட்சம்ன்றது ஒரு சும்மா வந்துருமா எல்லாருக்குமே? நீங்க கஷ்டப்பட்டு 5 வருஷமா உழைச்ச காசா இருக்கும். அதை சேமிச்சு வச்ச காசு அப்படியே போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அதுலயே பாதி நெஞ்சு வலி வந்துடும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்த விஷயங்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த தருணம்னு இல்ல, துலாம் ராசி என்பர்கள் நீங்க எப்போதுமே இந்த மாதிரியான அஜாக்கிரதையின் மூலமாக தான் சில செலவுகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோட ஒரு முன் யோஜனையோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள்ல இருந்து காக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 10ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதனால தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு தருணம். தொழில் ஏதாவது செய்யலாம் சொல்லி முயற்சி செஞ்சு அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யும் போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வேற ஏதாவது தொந்தரவுகள் உங்களை குடும்பம் சம்பந்தமாகவோ இல்ல சகோதரர் சம்பந்தமாகவோ இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விபத்துகள், இது மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனாலதான் அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் போது தொழில்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல டிரான்ஸ்பர், அடுத்து உயர் பதவி, இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்கு முழு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு அங்க சூரியன் மாதத்தின் பிற்பகுதி உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்பர், இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, இது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன். இது வரைக்கும் ஒரு இன்ஜினியரா இருந்தவங்க பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு பதவிக்கு போகக்கூடிய ஒரு தருணம், சீனியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளின் அடிப்படையில் நீங்க உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய கீழ்மட்ட அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கீழே தொண்டர்களா இருப்பீங்க, இவர்கள் எல்லோருமே ஒரு பதவி உயர்ந்து வர்றதுக்கு உண்டான ஒரு தருணம். அந்த தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு பதவிக்கு உங்களை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய கடுமையான உழைப்பின் பேர்ல, அங்க உழைப்பு தான் இங்க செயல்பட போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அந்த உழைப்பு உங்களுடைய ஒரு புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மீடியால இருக்கக்கூடியவர்கள், அதாவது பெரிய பெரிய கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணம். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவழிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்ல அந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அதுக்கு உண்டான ஒரு செலவுகளை செலவழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சாதாரணமா நீங்க அதற்கு உண்டான அந்த வாய்ப்புகளை, அங்கீகாரத்தை நீங்க பெறவே முடியாது. உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு மதிப்புகள் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டின்ற பேர் இருந்தாலும், அந்த இடத்துல சில வாய்ப்புகளுக்காக, உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக சில பண இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. பெரிய பெரிய தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாக சில கடன்கள் கிடைப்பதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை நம்பி சில பேர் உங்களுக்கு முயன்று நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சின்ன சின்ன தொழில் எல்லாம் செய்யறவங்க, அதாவது டெய்லி பொருட்கள் வியாபாரம், மளிகை வியாபாரம், அடுத்து பாத்தீங்கன்னா
பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயத்துல உங்களுக்கு பொருள் அதாவது உங்களுடைய தொழிலுக்கு உண்டான மார்க்கெட்டிங் விளம்பர செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி 5 கிரகங்களின் சேர்க்கை 10ஆம் இடத்துல. அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல வேற எந்த கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சி மட்டும்தான். முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அங்க கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் பெற போறார். நீச்சம் ஆகிறார்னா வலுவிழக்கிறார். அங்க பெயர்ச்சி ஆனாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. வலுவிழக்கிறதுக்கு, நீச்சம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 25% தான். அங்க என்ன குடும்பத்துக்காக நீங்க சில வேலைகளை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எப்போதும் போல நல்ல பெயர் கிடைக்க போறது கிடையாது. குடும்பத்திற்காக சில பேர் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பு எல்லாமே வீணா போகிறதுக்கு உண்டான ஒரு டயமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்துல 2வது கிரகம் என்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். எங்க இருந்து பயிற்சி ஆகிறார்? 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். சூப்பரா இருக்கிறார் இல்லையா? ஏப்ரல் மாதத்துல அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறாரு. இதனாலதான் வெயிலினுடைய தாக்கம்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துரும். இந்த மாதிரியாலாம் அந்த சூரியனை வைத்துதான் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாமே கணிப்பாங்க. அதனால இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது மிதுன ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமான அமைப்பு தான். ஏன்னா அவங்களுடைய லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது எப்படி இருக்கும்? உங்களுடைய மகிழ்ச்சியும் உச்சமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்ப இந்த மிதுன ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பிரச்சனைகள், ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொல்லைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக தேவையில்லாத பண நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த பண நெருக்கடிகள் மூலமாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானங்கள், உங்களுடைய கோபமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரியான வம்புகள், வழக்குகள் இதெல்லாமே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 மாதத்திற்கு மேலாக ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா அதிகப்படியா கோபம்? ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு கோபமே வராதுங்க. ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல எங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, இதற்கு என்ன காரணம், எங்களுடைய குணநலன்கள் மாறிட்டுதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு கோபதாவங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், எதுக்கெடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறது, எதுவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு விலக போகுது. உங்களுடைய கோபங்கள்லாம் காணாம போகக்கூடிய ஒரு தருணம். எப்படி தீயில போட்டு பசுபமா ஆக்குறோமோ அந்த மாதிரிதான் உங்களுடைய கோபங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகாத ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாவகத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாயும் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதனால கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடனை அடைக்கணும்னு
எவ்வளவோ நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஏப்ரல் மாதத்திலயும் பிரயத்தனம் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வருமானம் வராது. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்ப நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன மேடம் சொல்றது, நீங்க பதில் சொல்றீங்களா, நாங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மினிமம் ஒரு 1000 ரூபாய் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாயை பே பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பெருமளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துல என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில்ல நிறைய ஒரு வேதனைகள், இழப்புகள், பொருள் செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நல்ல அதன் மூலமாக தொழில்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல எப்போதும் போல கேது பகவான், இந்த கேது பகவானினுடைய பிடியில தான் இப்ப எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குதுங்க இந்த மாதத்துல. அதனால எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய ஒரு டைமாவும் தான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லாருமே பண்ணிடுவாங்க மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே அவர் இருக்கிறதுனால, அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடைகளும் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பலவீனங்களும், கடந்த 2 மாதங்களாக மூட்டு வலி, அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி பிரச்சனை, கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக. அது எல்லாமே அந்த கேது பகவான் வெளியில போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ராசியில இருந்து அந்த 4ஆம் இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாரு. அதனால இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள், திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல், இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2 மாதமாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள்ன்றது எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா தலை சுத்துது, திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே மீளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால அந்த உடல் பலவீனங்கள் அந்த மருத்துவ செலவுகளின் பேரில் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள், சொல்லவே வேண்டாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் கேட்போம். ஆனா இந்த 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி வரப்போகுது. ஆனா அந்த வாய்ப்புகள் மூலமாகவும் சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். சில பேருக்கு நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு டைமா இருக்கும். யாரெல்லாம் சாதாரண வேலை, சாதாரண உத்தியோகம், சாதாரண தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, அடுத்து சினியில இருக்கிறவங்க, மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுவை பார்க்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருந்து அந்த மீன ராசியில இருந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவை இந்த 5 கிரகங்களும் பார்க்குது. செவ்வாயாகப்பட்டவர் பார்க்கிறார், அடுத்து குருவாகப்பட்டவர் பார்க்கிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்கறதுனால இந்த ஏப்ரல் மாதத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை
பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். பட் அது ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுல உங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த கன்னி ராசியில கேது பகவான், காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களும் ஒரே இடத்துல, அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரய ஸ்தானத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல சேர்க்கை பெற்று இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல 2 கிரகங்கள் மட்டுமே பயிற்சி ஆகின்றன. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த ராசி அதிபதியே அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல பயிற்சி ஆகிறார். எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீச்சம் ஆகிறார், வலுவிழக்கிறார். இந்த காலபுருஷனுக்கு முதல் ராசிக்கு உண்டான அதிபதியே அங்க வலுவிழக்கிறார். இந்த கடக ராசியில பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. அடுத்து காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில பயிற்சி ஆகிறார். இந்த ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பம்சம், 3 சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்னலாம் பார்க்கும்போது, இந்த மாதத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு கிரகமாகவும், அந்த ராசிக்கு உண்டான அதிபதி நீச்சமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் இந்த மாதிரியான பலவிதமான சிறப்பு அம்சங்கள் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது. ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எப்போதுமே சந்திரன் எப்போதுமே விடுபட்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் கரெக்டா மேஷ ராசியில இருக்கிறார். அதனால எல்லா கிரகங்களும் சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களும் சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல தான் இருக்கு. இதனால இந்த மாதத்துல அந்த சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இன்னைக்கு முதல்ல நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே முதல்ல அங்க நீச்சமாகிறார். எந்த இடத்துல நீச்சமாகிறார்? 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சமாகிறார். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க, திட்டமிடுதல் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும், நிறைய வீடு வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அசட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வெகுவாக, அதாவது மிக விரைவாக செல்லாமல் மிகவும் ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எது எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது. என்னதான் நீங்க வேலை பார்த்து நல்ல வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா கூட அதுல ஒரு சின்னதா குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. தொழில்ல உங்களுடைய தொழிலுக்காக நிறைய ஒரு பிரயத்தனங்களை போட்டு அந்த பிரயத்தனத்திற்காக ஒரு அவுட்கம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதனால நீங்க ரொம்ப மன விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா
உங்களுடைய காலபுருஷனுக்கு முதல் ராசியே நீங்க தான். இந்த முதல் ராசியில இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நிறைய ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஒரு புதிதாக தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள், என்னென்ன புது முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுடைய ராசியில அந்த சூரியன் ஏப்ரல் 15க்கு மேல உச்சம் பெறதுனால மிக பெரிய அளவிலான உங்களுக்கு பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மே ஜூன்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் அரசாங்க துறையில காத்துட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ரமோஷன்ஸ்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்காது. அதுதான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு கூறுகிறார். அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி, நீங்க நினைச்சதுதான், நீங்க கேட்டதுதான் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுல ஏதோ ஒரு சங்கடங்கள், அந்த துறையில இருக்கக்கூடிய சில டிஃபால்ட்டான பொசிஷன்ஸ் மீது உங்களுக்கு தேவையில்லாத அதிருப்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ உசரத்துக்கு போனாலும் அந்த உசரத்திலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மன நிம்மதியை பெற முடியாததுதான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மேடம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. வருகின்ற வருமானம் எல்லாமே விரயங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அங்க சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் ஏற்கனவே நிறைய பதிவுல நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த டயத்துல வருமானத்திற்கு எந்த ஒரு விதமான ஒரு பங்கமும் இல்லாமல் வருமானம் பாட்டுக்கு நிம்மதியா வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி போனா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகளை, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போது. அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில தான் இந்த எல்லா கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறதுனால, அதுவும் போக என்னென்ன பார்வை, கிரகங்களின் பார்வையும் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கறதுனால, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து சனி, இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார். செவ்வாயும் கேதுவை பார்க்கிறார். குருவும் கேதுவை பார்க்கிறார். செவ்வாய் தான் அடுத்து 3ஆம் தேதியே மாறிடுறார். அதனால செவ்வாயை தவிர்த்து மீதி அனைத்து கிரகங்களும் அந்த கேதுவினுடைய பார்வையில இருக்கிறதுனால ஏறத்தாழ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட வழக்குகள்ல இருந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு டைம். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கெடுவா இருக்கு, இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்கு உண்டான செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு செலவுகள் காத்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்காகவோ இல்ல கல்லூரி படிப்பிற்காகவோ இல்ல வெளிநாட்டு படிப்பிற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு அந்த பெரும் புகழ், அதாவது இந்த குழந்தை நல்லா படிச்சு முன்னேறி வருவான் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே, மேஷ ராசியிலேயே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வெளியில சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். திருமணம் ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரய செலவுகளும், அடுத்து அந்த திருமணத்துல கொஞ்சம் கசப்புத்தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசியில
சுக்கிரனும் புதனும் மட்டும் ராகுவோட சேர்ந்து இருந்தார். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பாவ கிரகங்கள் 2 கிரகங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரய செலவுகள் அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல திட்டமிடுதல்ல கொஞ்சம் முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த காலம் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன், இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி, ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, நிறைய மாற்றங்களுடன் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் பலன்கள்னு அதிகமாக பார்க்கக்கூடியவர்களே கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இப்பதான் அதோ நேத்திக்குதான் முந்தா நேத்திக்குதான் நாங்க வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்ச் மாதத்தின் இறுதி வரை எங்களை அஷ்டம சனி ரொம்ப புரட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப நொந்து போய் எங்களுடைய வாழ்க்கையில வேற வாய்ப்புகளே வராதா, நாங்க வாழ்க்கையில வாழவே முடியாதா, கடனாலையும் குடும்பத்தினாலையும் நாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு போய்தான் இருப்போமா, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான காலசக்கரம் உங்களுக்கு சுழன்று வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல. இப்போ இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். வரக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகி வர்றார். வரக்கூடிய கிரகமும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வலுவோட வரல, ஒரு வலுவிழந்த ஒரு கிரகமாக தான் பெயர்ச்சியாகி வர்றார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்தின் 2 நாள் மட்டும்தான் அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்துல இன்னொரு கிரகத்தின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வர்றார். வருகின்ற 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறார். இதனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே, உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே அங்க உச்சம் பெறார். அந்த 10ஆம் இடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அப்படியே புரட்டி போட்டுரும் இந்த காலகட்டம். இந்த ஏப்ரல் 1 மாசம் போதும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகப்படியான அளப்பரிய நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பனி போல உருகுவதற்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். அந்த சூரியன் உச்சம் பெறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம். சில கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாக பிரிந்திருந்த எங்கள் குடும்பம் இந்த மாதம் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தசாபுத்தி நல்லா இருந்தது, உங்களுக்கு தசாபுத்தி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மிக அருமையாக கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதியில அந்த தொழில் ஸ்தானாதிபதி, அந்த இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே அந்த நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட ரொம்ப நீங்க அரவணைப்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அங்க பெருமளவு அவர்களால உங்களை அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க.
உங்களுடைய குழந்தைகளும் உங்ககிட்ட ஒரு அன்பை காட்டுவதற்கோ ஒரு பாசத்தை காட்டுவதற்கோ உங்களோட ஒரு அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்ற காட்டுவதற்கோ அந்த அவர்களுக்கும் அங்க சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்துழைக்காத ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளின் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷன், என்னால எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியல, என்னால எங்க அம்மா அப்பாவோட பேச முடியல, என்னால எங்களுடைய அம்மா அப்பாவோட ஒரு சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியாக வருத்தப்படுற அளவிற்கு எப்போதுமே அந்த பெற்றோர்களை பற்றி நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியே நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலதான் ஏற்பட்டுச்சு. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதத்திற்கு முன்னதாகவே இந்த மாதிரியான தருணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறு சிறு சஞ்சலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கருத்து வேறுபாடுகள், அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா உடல் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மேடம் எங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறோம், வேலை கிடைக்குமா? ஏன்னா எங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அந்த பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய நாங்க வேலை தேடுறோம், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம், ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன், இது நாள் வரைக்கும் சனி பயிற்சி தான், சனியினுடைய தாக்கம் தான் எனக்கு இவ்வளவு நாள் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா? எனக்கு அந்த ஹோப்பே போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து நான் நிறைய இஎம்ஐ பெண்டிங் கட்ட வேண்டியது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்காவது சில விஷயங்களை நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கேன். இப்படி எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் அந்த பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இது இவ்வளவு எல்லாமே யோசிக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய கணவன் மனைவிக்கு இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்னு யோசித்த தருணம் மிக குறைவாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. நீங்க நினைத்த மாதிரியான வேலை கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பு தான். கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல 5 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால, அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, நீங்க வழிபட்ட தெய்வங்களின் அருளும் உங்களை காக்கக்கூடிய அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க பெற்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அமைப்புகள் இருக்க போது. இந்த காலகட்டம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அந்த அமைப்புல, அந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்து பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான பெரிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. சின்ன முயற்சிகள்லாம் இல்ல, பெரிய பெரிய முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சியில நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள், சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான். ஏன்னா வாய்ப்புகளே இல்லாம அஷ்டம சனி கால பொழுதுல நிறைய பேரு காமெடி ஆக்டரா இருப்பீங்க. நீங்க கடகராசி என்பர்கள் இந்த சினி ஃபீல்ட்ல என்ன மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு குணச்சித்திர நடிகராகவோ ஒரு நகைச்சுவை நடிகராகவோ தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளுக்கு உண்டான வரவேற்பு, அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் ரெஸ்டாரண்ட் பிசினஸ், ஃபுட் பிசினஸ், அடுத்து பேக்டு ஃபுட் பிசினஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில ஒரு
ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைத்த நேரத்துல நீங்க நினைத்த பதவி, பெயர், புகழ், வருமானம், அங்கீகாரம், திறமை எல்லாமே வரிசையா சொல்லிட்டு போலாம். அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வருமானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அட்வைஸ் தான், ஒரு சின்ன அட்வைஸ். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள். யாரையும் நம்பி ஒரு பொருளையும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக ஆளாக்கப்பட்டிருவீங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி என்பர்களுக்கு முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரக அடைவுகள் இருக்கு, இந்த ரிஷப ராசி என்பர்களின் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல கிரக அடைவுகள் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, இந்த மாதிரியான 5 கிரகங்களின், புதனும் அங்கதான் இருக்கு, 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல மாதத்தின் முதல் நாள்ல அந்த சந்திரன் பயிற்சியாகி வர்றார். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலேயே கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் இடத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானமான அந்த 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகக்கூடியவர் எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீச்சமா இருக்கிறார். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார். அதனால வலுவிழக்கிறார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே இந்த காலகட்டத்துல, விரயஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்துல வலுவிழக்கிறார். இதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கிரகங்களின் பெயர்ச்சி என்னன்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், வருகிறார். இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று வர்றார். இந்த உச்சம் பெறும்போது என்ன மாதிரியா இருக்கும், ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். எப்படி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற போதுதான் அந்த சூரியன் உச்சம் ஆகிறதுனால இந்த ராசியில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் யாருன்னு பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விரைய செலவுகள் ரொம்ப தாம் தூம்னு, நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம தான் பெரிய அளவுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேற்கண்ட பார்வையின் மூலமாக, அதாவது நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். என்ன செஞ்சாலும் சரி உங்களால இந்த காலகட்டத்துல அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த காலகட்டம் நீங்க வீடு ரெனோவேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கணுமோ, இல்ல ஒரு இடத்துல அம்மா அப்பா வீடு இருக்கு, பெற்றோர்கள் வீடு இருக்கு, அதாவது பூர்வீக வீடு இருக்கு, அதை நம்ம ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாராளமாக அதை எடுக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ரெனோவேஷன் பண்ற இடத்துல எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு இல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா
கொஞ்சம் பார்த்து பார்த்து திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்ற போது, இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குது. இந்த மீன ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை, கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயும் குருவும் மாட்டிட்டு இருக்கிறாரு. இதனால இந்த சர்ப்ப கிரகங்கள் நடுவுல இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல எல்லா தாக்கங்களும், அதாவது நமக்கு நன்மையே வந்தாலும் அந்த நன்மையில சிறு சிறு அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி அன்பர்களுமே சந்திப்பீங்க. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏதாவது பின்னடைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு. அதனால உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு உண்டான